ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். अब तक परमेश्वर हमारे जीवन में भला होकर हमें संभाल के आ रहे हैं। ஆண்டுடைய இரக்கத்தினால தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் கூடி வர கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். प्रभु की बड़ी दया से प्रभु के समूह पे आने के लिए प्रभु ने सहायता की है। எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். मैं प्रभु में विश्वास करती हूँ आप सभी लोग सुख हो, எல்லாரும் ஆரோக்கியமாய் இருப்பீர்கள். आप सब सुखी हो। கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறை வைத்திருக்க மாட்டார். परमेश्वर आपके जीवन में कोई कमी नहीं रखेंगे। தேவனுடைய பிள்ளைகள் உங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வழிநடத்தி வந்தார். परमेश्वर आपको प्रतिदिन बहुत ही अद्भुत रीति से चलाया है। இந்த கர்த்தருடைய நல்ல நாளிலும் आज के इस दिन में भी நம்ம ஆண்டுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். यहोवा के समूह पर हम आए हैं। தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக हम आनंद के साथ விசுவாசத்தோடு நாம் பாட வேண்டும். विश्वास के साथ हम गीत गाएंगे। ஆராதனை என்று சொல்லும்போது आराधना कहने पर அந்த ஆராதனையில பாடல் பகுதியும் ஒரு ஆராதனை சேர்ந்தது. आराधना का एक भाग गीत का भाग है। ஆராதனை என்று சொல்லும்போது அதில் உள்ளடங்கிய ஒரு பகுதி பாடல் பகுதி. आराधना के भाग में छिपा हुआ है गीत का भाग। அந்த பாடலை நாம் பாடும்போது इस गीत को जब हम गाते हैं தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாடலில் ஒவ்வொரு வரிகளும் உங்களோடு கூட பேசும். उस गीत का एक एक पंत आपसे बात करेगा। அந்த பாடல் மூலமாக ஆறுதல் அடைகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். गीत के द्वारा कई लोग हैं जो तसल्ली पाते हैं। எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்கிறோம். हमने बहुत सारे गवाही सुने हैं। சாக வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் जब लोग मरने की अपेक्षा करते हैं அந்த நேரத்துல ஒரு பாடலை கேட்டு उस समय कुछ गीत सुनते हैं। சாகணும் என்கிற முடிவை விட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சாட்சிகளா இருக்கிறார்கள். वो गीत उनको मन फिराने रखता है और उद्धार पाकर आज भी जीवित गवाही है। அதனால ஆராதனைக்கு வருகிற நீங்கள் इसलिए जो भी आराधना में आते हो आप, கர்த்தர் எப்படி பேசுவார் என்பது நமக்கு தெரியாது. हम नहीं जानते हमारा परमेश्वर किस रीति से हमसे बात करेंगे। ஜெபத்தோடு கடந்து வரணும். आप प्रार्थना के सही बैठेंगे। ஆண்டவரே நான் உம்மை பாடி துதிக்கும் போது हे परमेश्वर जब मैं आपकी गीत गा कर स्तुति करूंगा, பாடலின் வரிகள் என்னோடு கூட பேசட்டும். उस गीत के हर एक भाग परमेश्वर मुझसे बातें कीजिए। பாடலின் வரிகள் என்னை ஆறுதல் படுத்தட்டும். हर एक गीत की पंक्त आप परमेश्वर बात करके मुझे तसल्ली पहुंचाइए, என்னை தைரியப்படுத்தட்டும். मुझे हौसला बढ़ाने दो। நாம் பாடும்போது मैं जब गीत गाऊंगा உம்முடைய நாமம் மகிமைப்படணும். आपका नाम की महिमा होने दो। உம்முடைய நாமம் மகிமைப்படணும். केवल आपके नाम की महिमा होने दो। எல்லாரும் हम सब मिलकर கர்த்தருடைய நாம மகிமைக்காக प्रभु के नाम की महिमा के लिए, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக परमेश्वर आपके नाम की महिमा होने के लिए, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நான் பாடுகிறேன். आपके नाम की महिमा करने के लिए मैं गीत गा रहा हूँ। கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். परमेश्वर के नाम की महिमा करने का एक अच्छा सौभाग्य मिला है। நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி सब பாடுவோம். ताली बजा कर ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. எல்லாரும் பாடுவோமா? எல்லாரும் பாடுவோம். நம்முடைய கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் பாடுவோம். हम सब ताली बजाकर जिन्हें भी गीत आता है अपने मुंह को खोलकर आवाज से गाएंगे। சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாந்திலை பாரிடுவேன். हे परमेश्वर क्रूस के तले मैं प्रतिदिन बैठकर मैं शांति पाऊंगा। இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். सब मिलकर एक गीत गाएंगे। சிலுவையின் நிழலில் अनुदिनम अडियार சாந்திலை பாரிடுவேன்। சிலுவையின் நிழலில் अनुदिनम अडियार சாந்திலை பாரிடுவேன்। சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன்
கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தோட்ட ஜெய கீதங்கள்ல ஹிந்தி பாடல் लगातार परमेश्वर के बच्चे जय के गीत के पुस्तक से हिंदी गीत 77வது பாட்டு பாடுவோம். 77 गीत गाएंगे. 77வது பாட்டு ஹிந்தி பாட்டு ஜெபத்தோட்ட ஜெய கீதங்கள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி நம்ம எல்லாரும் பாடுவோம். गीत नंबर 77 सब ताली बजाकर गाएंगे. मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा. मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा. मेरे साथ यहोवा की महिमा करे, हम मिलकर उसी को ऊंचा करें. मेरे साथ यहोवा की महिमा करे, हम मिलकर उसी को ऊंचा करें. नाचते हुए धन्यवाद करें, नाचते हुए धन्यवाद करें. मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा. मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा. मेरी दुआ की उसने उत्तर दिया, मेरे सारे भय से मुझे छुड़ाया. मेरी दुआ की उसने उत्तर दिया, मेरे सारे भय से मुझे छुड़ाया. नाचते हुए धन्यवाद करें, नाचते हुए धन्यवाद करें. मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा. मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा. उसकी ओर देखकर ज्योति पाई, मेरा मुँह कभी न काला हुआ. उसकी ओर देखकर ज्योति पाई, मेरा मुँह कभी न काला हुआ. नाचते हुए धन्यवाद करें, नाचते हुए धन्यवाद करें. मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा. मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा. मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा. मैं यहोवा को सदा धन्य कहूँगा, उसकी स्तुति मुँह से मैं करता रहूँगा. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே மக்கு நன்றி. ஹalleluya. எல்லாரும் ஜெப சிந்தையிலே அமர்ந்திருப்போம். ஹalleluya ஹalleluya. கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். परमेश्वर की गीत गाकर आराधना करने प्रभु ने हमारी सहायता की है. ஹalleluya. அவருடைய பாதபடியிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். उनके चरण में हम बैठे हैं, அவருடைய சிலுவையின் அடிவாரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். उसके क्रूस के तले हम बैठे हैं, அவருடைய சிலுவையின் நிழலிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். उसके क्रूस के छाया में हम आए हैं. ஹalleluya. அவருடைய சிலுவையின் நிழல் நமக்கு போதுமானது. उसका परमेश्वर के क्रूस की छाया हमारे लिए काफी है. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து परमेश्वर का हाथ हमारे संग रहकर கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். प्रभु हमारी रक्षा के कर हमें चला कर आया है. ஆராதனை முழுவதும் தேவாவியோட பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கட்டும். आराधना के हर एक भाग में परमेश्वर की उपस्थिति बने रहने दो. ஹalleluya. ஒருவராயிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு அந்நியராய் காணப்படக்கூடாது. कोई भी पवित्र आत्मा की उपस्थिति से दूर न रहे, ஆவியானவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். क्योंकि पवित्र आत्मा हमारे बीच में मंडराए है. பரிசுத்த ஆவியானவரை தொடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை जब உண்டாகும். पवित्र आत्मा आपको स्पर्श करेगा तो आपके जीवन में एक छुटकारा होगा, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. क्योंकि जहाँ पवित्र आत्मा है वहाँ शक्ति छुटकारा है. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். पाप से, श्राप से, बीमारी से वो पवित्र आत्मा छुटकारा देते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு தருவார். प्यारे परमेश्वर के बच्चे, तू जो चाहता है भलाई उसे प्रभु देगा. ஒருவராயிலும் தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அசட்டையாய் நினைக்க கூடாது. कोई भी पवित्र आत्मा की उपस्थिति को तुच्छ न समझे. தெய்வ பயத்தோடு நாம் காணப்படுவோம். परमेश्वर की भय के साथ पाए जाए. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். पवित्र आत्मा भरे को आशीष करे. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். सब प्रार्थना करेंगे. ஹalleluya.
நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको स्तुति हो। எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். मेरी सहायता देने वाले परमेश्वर तुझे धन्यवाद हो। வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று பக்தன் சொன்னது போல इस प्रकार भक्त कहता है मेरी सहायता आकाश और पृथ्वी की कर्ता की ओर से होती है। எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமே உம்மை நோக்கி பார்க்கிறோம். मुझे सहायता करने वाली ढाल मैं तेरी ओर देख रहा हूँ। எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். मुझे शरण देने वाले मेरे पिता मैं तेरी ओर देख रहा हूँ। கர்த்தாவே நீர் வானத்தில் இருக்கிறீர், நாங்கள் பூமியில் இருக்கிறோம். हे पिता परमेश्वर तू स्वर्ग में हम पृथ्वी पर होए, ஆனால் உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகள் लेकिन फिर भी तेरे पद चरण में आए हुए हम உம்மை பாடி ஆராதிக்க கர்த்தர்களுக்கு துணை செய்தீர், உமக்கு நன்றி. तेरी गीत गा कर स्तुति गान करने के लिए प्रभु सहायता के इसलिए धन्यवाद। நாங்கள் உம்மை பாடும்போது जब हम आपकी स्तुति करते हैं, எங்கள் ஆத்துமா உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறபடினால் உமக்கு நன்றி. हम गाते समय हमारा प्राण आनंदित होता है, इसलिए प्रभु तेरी धन्यवाद हो। இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தினால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் हे நிரப்புவீராக. परमेश्वर इन आनंद के परमेश्वर मुकुट के तेल से प्रभु हमें भर दीजिएगा। ஆராதனை மீதமுள்ள ஒவ்வொரு பாகத்தை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தினார். आराधना के हर एक भागों को पवित्र आत्मा अपने हाथों में लेकर चलाइए। கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். परमेश्वर का हाथ हमारे संग रहने दो, உம்முடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். केवल आपके अच्छे नाम की महिमा होने दो। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். ஆமென். இந்த மாதத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் इस महीने के लिए परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் होशे भविष्यद्वक्ता की पुस्तक அவருடைய 2வது அதிகாரம் उसके दूसरा अध्याय அவருடைய 15வது வசனம். उसका 15वां वचन। वही मैं उसको दाग की भारियां दूंगा और अकोर की दराई की आशा का द्वार कर दूंगा, और वहां वह मुझसे ऐसी बातें कहेगी जैसी अपनी जवानी के दिनों में अर्थात मिस्र देश से चले आने के समय कहती थी। கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर ने दिया हुआ अच्छा वचन के लिए मैं परमेश्वर को धन्यवाद करती हूँ। இந்த மாதத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் परमेश्वर ने इस महीने के लिए दिया हुआ प्रतिज्ञा वचन எத்தனையோ முறை நம்ம வாசித்தாலும் அதனுடைய அர்த்தம் நமக்கு சரிவர நம்ம அதை நிறுத்தி வாசித்தது கிடையாது. भले कितने बार हमने ये पढ़ा है, लेकिन इसे ऐसे अच्छी तरह से नहीं पढ़ा है। ஆனால் அதை நாம் வாசிக்கும் போது लेकिन इसे सब हम पढ़ते हैं, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் परमेश्वर यहाँ पर क्या कहता है, இங்கே ஒரு சோர ஸ்திரியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर एक सोर स्त्री के बारे में लिखा गया है। அவளை குறித்து அந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிக்கும் போது यदि आप इस पूरे अध्याय को पढ़ोगे, ஆண்டவர் ஓசியாவிடத்தில் சொல்லுகிற சில காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். परमेश्वर होशे से कहता हुआ वचन को हम देखते हैं। நீங்க முதல் 2 அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் அந்த சோர ஸ்திரீ சோரம் போன காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर उस स्त्री के बारे में लिखा गया है जो विश्वासघाती थी। ஆனால் இந்த 14 15 வசனத்தை வாசிப்பீர்களானால் लेकिन 14 या 15 वचन में यदि आप पढ़ोगे, அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டத்தை நான் கொடுப்பேன், वही मैं उसको दाख की भारियां दूंगा, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன், और आकोर की तराई की आशा का द्वार दूंगा। அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதி நாட்களிலும் और वहां वो मुझसे ऐसी बात करेगी जैसे अपनी जवानी के दिनों में, தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாய்। अर्थात मिस्र देश से चले आने के समय कहती थी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। எல்லாரும் சத்தமா அல்லேலூயா हम சொல்லுங்க. सब जोर से हालेलुया कहेंगे। வசனம் கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா இருந்தாலும் நீ கவனமா இருந்தா புரியும். परमेश्वर का वचन भले ही ये कठिन है, लेकिन यदि आप ध्यान से सुनोगे तो समझ में आएगा। 10 நிமிஷம் இருக்கு, நான் சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். 10 मिनट केवल बचा है, मैं कुछ बातें आपको बताती हूँ। அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன், वहां मैं उसको उसकी दाग की भारियां दूंगा, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன், और आकोर की तराई को आशा का द्वार कर दूंगा, அப்பொழுது அவள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் பாடினது போல பாடுவாய்। और उन दिनों में वो मिस्र देश से चले आने के समय जैसे कहती थी वैसे मुझसे बातें करेगी। அதுக்கு முந்தின வசனங்களை நான் வாசிக்கும் போது उसके पहले वचन में हम पढ़ते हैं, சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவளுக்கு நயங்காட்டி मैं उसे मोहित करके அவளை
வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்து उसे जंगल में ले आऊंगा அவளோட பட்சமாய் பேசுவேன். और वहां उससे शांति की बातें कहूंगा। இங்க மூணு வசனம் மூணு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर 3 बातें बताई गई है, அதற்கு முன்னே மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. उसके पहले 3 बातें बताई गई है। அது எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ये सब क्यों बताई गई है? அதற்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் उसके पहले वचन को यदि पढ़ोगे, அவள் என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன். वो मुझे भूले रहती थी, उन दिनों का दंड मैं उसे दूंगा। என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன். वो मुझे भूले रहती थी, उसी के कारण मैं उसे दंड दूंगा। அவளை நான் நயங்காட்டி வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவளோடு பட்சமாய் பேசுவேன். मैं उसे मोहित करके जंगल में ले जाऊंगा और वहां उसे शांति की बातें कहूंगा। அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன். वहीं मैं उसको दाग की बारियां दूंगा। நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். आकोर की तराई को आशा का द्वार कर दूंगा। அப்படி நான் செய்யும் போது அவள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது பாடினது போல பாடுவாள். वहां जब मैं उससे ऐसा करूंगा तो मुझसे ऐसी बातें कहेगी जैसी वो जवानी के दिनों में मिस्र देश से चले आने के समय कही थी। அப்ப கர்த்தர் செய்கிற நன்மைகளின் நிமித்தமாக என் ஜனம் பாடும் என்று சொல்கிறார். परमेश्वर जो भलाई करेगा उसके निमित्त लोग गीत गाएंगे। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி இருக்கலாம். भले हम परमेश्वर से दूर हो गए हैं, தூரமாய் விலகி இருக்கலாம். दूर हटे हुए हैं, கர்த்தரை மறந்து போய் இருக்கலாம். परमेश्वर को भूले हुए ஆனா हैं। கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்க்கிறார். आज के दिन परमेश्वर हमें देखता है। அவள் என்னை மறந்து போன காரியத்தின் நிமித்தமாக वो मुझे भूले रहती थी, इसलिए அவளை நான் வனாந்தரத்திலே நயங்காட்டி அழைத்து கொண்டு வந்து मैं उसे मोहित करके जंगल ले जाऊंगा அவளோடு பட்சமாய் பேசுவேன். और उससे मैं शांति की बातें कहूंगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें शुद्ध कर रहा है। யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி நிற்கிறீர்கள்? जो कौन कौन परमेश्वर से दूर होकर खड़े हो, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். सबसे पहले परमेश्वर का राज्य, முதலிடம் கர்த்தருக்கு. प्रथम स्थान परमेश्वर को। தேவனுடைய பிள்ளைகள் அதை விட்டு அடுத்த ஸ்தானம் தேவனுக்கு கொடுக்கும்போது उसका अगला स्थान यदि परमेश्वर को दोगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை கொடுக்க தவறும் போது जब परमेश्वर को प्रथम स्थान देना भूल जाओगे, அது கர்த்தரை விட்டு நாம் விலகுறோம். परमेश्वर से हम दूर हो रहे हैं, ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போகிறோம். परमेश्वर से हम दूर हो रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில ஜெபஜீவி பின்னடைந்து போகிறது. कई लोगों के जीवन में प्रार्थना का जीवन पीछे हट रहा है, வேத வாசிப்பின் அனுபவம் பின்னடைந்து போய் கொண்டிருக்கிறது. पवित्र शास्त्र पढ़ने का अनुभव पीछे हट रहा है। ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். यदि आप पवित्र शास्त्र को मुख्यता दोगे तो परमेश्वर आपको आशीष करेगा। அதே வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. उसी पवित्र शास्त्र में लिखा गया है, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். यदि तुम मेरे पवित्र शास्त्र को भूल जाओगे तो मैं तुम्हारे बच्चों को भूल जाऊंगा। நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை மறந்தால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறப்பார். यदि तुम परमेश्वर के शास्त्र को भूल जाओगे तो तुम्हारे बच्चों को परमेश्वर भूल जाएगा। உங்கள் பிள்ளைகளுக்காக லட்ச லட்சமாய் பைசாவை செலவழித்து நீங்கள் படிக்க வைத்தாலும் भले तुम अपने बच्चों के लिए लाख लाख रुपया खर्च करके पढ़ाए, நீங்கள் வேதத்தை நேசிக்காவிட்டால், यदि तुम पवित्र शास्त्र से प्रेम न करे, நீங்கள் வேதத்துக்கு முதலிடம் கொடுக்காவிட்டால், यदि तुम पवित्र शास्त्र को मुख्य स्थान न दे, நீங்கள் வேதத்தை மறந்து போனால், यदि तुम पवित्र शास्त्र को भूल जाए, தேவனுடைய பிள்ளைகள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது. तुम अपने प्रयास का फल नहीं अनुभव कर पाओगे। இவள் ஒரு சோர ஸ்திரீ. ये एक विश्वासघाती स्त्री, சோர ஸ்திரீ विश्वासघाती स्त्री கர்த்தரை மறந்துவிட்டு परमेश्वर को भूलकर தன் நேசரை பின்பற்றி போய்விட்டாள். अपने प्रेमी के पीछे चली गई। ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். लेकिन परमेश्वर देखता है, இவளை எப்படியாயிலும் பட்சத்துல கொண்டு வர வேண்டும். इसको किसी भी तरह मुझे अपने पास ले आना है। கர்த்தரை விட்டு தூரம் போன சோர ஸ்திரியா இருந்தாலும் भले वो ऐसी स्त्री हो जो परमेश्वर से दूर भी हो गई हो, அவளை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். उसे अपना बनाने के लिए परमेश्वर चाहता है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த விதத்தில் கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்தாலும் भले आप कैसे भी परमेश्वर से दूर हो गए हो, கர்த்தருடைய இரக்கம் உங்களை அவர் பட்சமாய் இழுக்க விரும்புகிறது. परमेश्वर की दया आपको अपने पास खींच लेना चाहता है। அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है, நான் அவளுக்கு நயங்காட்டி मैं उसे मोहित करके அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்து उसे
जंगल में ले जाऊंगा அவளோட நான் பச்சமாய் பேசுவேன். और उससे शांति की बातें कहूंगा। இது தேவனுடைய இரக்கத்தை குறிக்கிறது. यहाँ पर परमेश्वर की दया को दर्शाता है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை மறந்திருப்பீர்களேயானால், यदि आप परमेश्वर को भूल गए हो, கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் மறந்திருப்பீர்களேயானால், यदि आप परमेश्वर के शास्त्र को भूल गए हो, மனசாட்சி உங்களிடத்தில் பேசட்டே. आपका विवेक आपसे बातें करने दो। 500 வசனம் படிக்க சொன்னேன். 500 वचन पढ़ने के लिए कहा गया। வாலிப பிள்ளைகள் யாரும் படிக்கல. जवान बच्चे किसी ने नहीं पढ़ा। கர்த்தர் பார்க்கிறார். ये सब परमेश्वर देखता है। வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கு. यदि आप पवित्र शास्त्र को मुख्य स्थान दोगे तो आपका भविष्य काल आशीर्वादित रहेगा। உஷா ஆண்டி படிச்சு வந்து சொல்லி இருக்காங்க. उषा आंटी भी पढ़ के बताए। அவங்களுக்கு வயசு என்ன? उनका उम्र क्या है? நடக்க கூட பலன் இல்லாம தள்ளாடி போய் இருக்குது. चलने तक ताकत नहीं है, हिल रहे हैं। ஆனா அவங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்து படிச்சு வந்து சொல்றாங்க. लेकिन वो तक तकलीफ उठा के बैठ के पढ़ के वचन आके बताते हैं। எங்க அம்மா கஷ்டப்பட்டு படிச்சு வந்து சொல்லி இருக்காங்க. मेरी माताजी भी कष्ट उठा के पढ़ के लाके बताई। ஏன்னா அவங்க வயசுக்குலாம் ஞாபக சக்தி இருக்காது. क्योंकि उनकी उम्र में स्मरण शक्ति नहीं होती है। நமக்கே ஞாபக சக்தி இருக்க மாட்டேங்குது. हमारे लिए ही स्मरण शक्ति मिट रहा है। இப்போ அவங்க எல்லாம் வயசுல மூத்தவங்க. वे लोग सब उम्र में ज्येष्ठ हैं। அப்ப அவங்க தன்னால முடிஞ்சது वे लोग को जितना हो सके उतना அவ்வளவு வசனங்களை படித்து கொண்டு சொல்லி இருக்காங்க. उतना वचन उन्होंने आकर बताया है। எங்க அம்மா எல்லாம் 150க்கு மேல வசனம் சொல்லி இருக்காங்க. मेरी माँ जो है 150 वचन तक बताई। அப்ப இதெல்லாம் படிக்கணும்னா அவ்வளவு கஷ்டம். तो ये सब पढ़ना बहुत कठिन है। கஷ்டம் மட்டும் இல்ல, அது ஒரு பிரயாசம். நம்ம எப்படியாவது படிக்கணும். वो सब एक प्रयास है कि कैसे भी वचन पढ़ना है। அப்போடைய பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर उस प्रयास को देखता है। எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்கணும். कैसे तो तकलीफ उठा के वचन पढ़ना है। வேதத்தை கனம் பண்ணினால் கர்த்தர் கனம் பண்ணுவார். यदि आप पवित्र शास्त्र को आदर करोगे तो परमेश्वर आपको भी आदर करेगा। வேதத்தை மறந்தால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறப்பார். यदि आप पवित्र शास्त्र को भूल जाओगे तो परमेश्वर आपके बच्चों को भूल जाएगा। இது வேத வசனம். ये परमेश्वर का वचन है। ஆனால் இங்கே இந்த சோர ஸ்திரீ கர்த்தரை மறந்து, लेकिन यहाँ पर ये विश्वासघाती स्त्री परमेश्वर को भूलकर தன் நேசரை பின்தொடர்ந்து போய் விட்டார். अपने प्रेमी के पीछे चली गई। கர்த்தர் அவளை அப்படியே விட்டுவிட மனமில்லை. परमेश्वर उसे छोड़ नहीं दिया। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है அவளுக்கு நயம் காட்டுகிறார். मैं उसे मोहित करूंगा। உலகத்துல சொல்வாங்கல்ல, ஐஸ் வைக்கிறான். जैसे ये कहते हैं ना अपना दुनिया में कि देखो कैसी आइस लगाती हैं। ஐஸ் வைக்கிறான். जैसे उसको देखो कैसा वो ये लगा रही है उसको, நைஸ் பண்றான். जैसे उसको पिघला रही है। அதே மாதிரி मस्का लगाते हैं। ஆமா மஸ்கா போடுறாரு. मस्का लगाती है देख। ஆண்டவர் சொல்றாரு, நான் அவளுக்கு நயம் காட்டுவேன். परमेश्वर कहता है मैं उसे मोहित करूंगा। அவ என்ன மறந்து போயிட்டா. क्योंकि वो मुझे भूल गई। அவள் நேசரை தேடிட்டு பின்வாங்கி போயிட்டா. वो अपनी प्रेमी के पीछे चली गई। ஆனா நயம் காட்டுறார் ஆண்டவர். इसलिए परमेश्वर उसको मोहित करता है। நான் அவளுக்கு நயம் காட்டி मैं उसको मोहित करके அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்து उसे जंगल में ले जाऊंगा। வனாந்தரம் என்று சொன்னாங்க யாரும் இருக்க மாட்டார்கள். जंगल मतलब वहां पर कोई नहीं रहेगा। ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு தனித்திருக்க வேண்டும் என்பது. परमेश्वर चाहता है कि मेरे बच्चे मेरे स्थान में अकेले रहे। அப்ப என்னோடு தனித்திருக்க வேண்டும். मेरे साथ अकेले रहे। நான் அவளுக்கு நயங்காட்டி வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்து मैं उसे मोहित करके उसे अपने जंगल में ले जाऊंगा அவளிடத்தில் நான் பட்சமாய் பேசுவேன். और उसे शांति की बातें कहूंगा। நயங்காட்டுகிறது வேறு, मोहित करना अलग है, பட்சமாய் பேசுவது வேறு. शांति की बातें कहना अलग है। அப்ப பட்சமாய் பேசுறேன் என்று சொன்னால் शांति की बातें कहना मतलब புரியும்படி பேசுறாரு. समझने जैसी बातें, புரியும்படி பேசுறாரு. समझने जैसी बातें। நான் ஒரு ஆளை நேசிக்கிறேன் என்று சொன்னால் मान लो मैं किसी से प्रेम करती हूँ, அந்த ஆளு தூரமாய் விலகி போகும்போது जब वो दूर होता है அந்த ஆளு தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு उनको अकेले में बुलाकर அவங்க புரியும்படி பேசுறது. उनको समझने जैसी बातें करना। அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், उसी तरह परमेश्वर कहता है அவள் என்னை மறந்து தன் நேசரை பின்தொடர்ந்து போய்விட்டாள். वो मुझे भूलकर अपनी प्रेमी के पीछे चली गई। நான் அவளுக்கு நயங்காட்டி मैं उसे मोहित करूंगा அவளை வனாந்தரத்திலே அதாவது தனித்து கூட்டி கொண்டு வந்து और उसे मैं अकेले जंगल में ले जाऊंगा। அவள் புரியும்படியா
எப்படியாய் அவளோடு பேசி उसे समझने जैसे उसे मैं बातें करूंगा, அவளுடைய திராட்சை தோட்டத்தை அவளுக்கு கொடுப்பேன். उसकी दाग की बारियां उसी को दूंगा, அவளுடைய திராட்சை தோட்டத்தை அவளுக்கு கொடுப்பேன். उसकी दाग की बारियां उसे दूंगा நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். और आखोर को आशा की द्वार बनाऊंगा। தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறார். परमेश्वर आप पर दया रखा है। நீங்கள் எதையெல்லாம் மறந்து கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறீர்களோ இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. आज के दिन आप अपने आप को जांच कर देखिए कि क्या आप क्या कुछ छोड़कर परमेश्वर से दूर हो गए हो। கர்த்தர் உங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறார். परमेश्वर आप पर दयालु है। அந்த இரக்கத்தை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். उस दया को आप कभी ठुकराना नहीं। கர்த்தருடைய கருணையின் அழைப்பு உங்களுக்கு வருகிறது. परमेश्वर की करुणा की बुलावा आपकी ओर आ रही है। இந்த கருணையை நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள். इस करुणा को ठुकराना नहीं। நீங்கள் கர்த்தரோடு தனித்து வாருங்க. परमेश्वर से अकेले निवास करो। கர்த்தர் உங்களுடைய திராட்சை தோட்டத்தை உங்களுக்கு தருவார். परमेश्वर आपकी दाग की बारियां आप ही को देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வசனங்கள் எல்லாம் சொல்ல நேரம் இல்ல. सारा वचन बताने को समय नहीं है। அப்ப அவளுடைய திராட்சை தோட்டத்தை அவளுக்கு கொடுப்பேன். उसकी दाग की बारियां उसी को दूंगी। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கு. तेरे हाथ की कमाई को तू खाएगा और तेरी भलाई और भलाई होगी। அடுத்தவங்க ஆசீர்வாதம் அல்ல, दूसरे के आशीर्वाद को नहीं। நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். हमारे हाथ की कमाई को परमेश्वर आशीष करेगा। தேவனுடைய பிள்ளைகளை உண்மையாய் கர்த்தரை பின்பற்றும் போது जब परमेश्वर को सच्चाई से हम पीछा करते हैं, கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு ஜீவிக்கும் போது परमेश्वर की आज्ञाओं को और विधियों का पीछा करते समय, ஆண்டவர் சொன்னார், நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். परमेश्वर ने कहा है कि तुम उधारी लोगे नहीं बल्कि देंगे। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அடுத்தவருடைய திராட்சை தோட்டத்தை அனுபவிப்பதல்ல, हम दूसरों की दाग की भारियों का अनुभव नहीं करना है। இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, और एक जगह पर लिखा है, நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீர்கள், நட்டாத திராட்சை தோட்டத்தை அனுபவிப்பீர்கள். तुम जो घर बांधे नहीं हो उसी घर में निवास करोगे और जो नहीं लगाए हुए दाग की बारियों का अनुभव करेंगे। ஆனா இந்த இடத்துல கர்த்தர் அப்படி சொல்லல. लेकिन यहाँ पर परमेश्वर ने वैसा नहीं कहा है। நான் உன்னை பச்சமாய் அழைக்கிறேன், मैं तुझे मोहित करके बुलाता हूँ, நீ புரியும்படி உன்னிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன், तुझे समझने जैसा मैं तुझसे बातें कर रहा हूँ। உன்னுடைய திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன், तेरी दाग की बारियां मैं तुझे दूंगा, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். तेरी हाथ की कमाई को मैं आशीष करूंगा। குணசாலியான ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். आदर्श स्त्री के बारे में हम पढ़ते हैं, அவள் தன் கையின் சம்பாத்தியத்தினால் ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि वो अपनी हाथ की कमाई से एक दाग की बारी खड़ा की। ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் கையின் சம்பாத்தியத்தினால் ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். आदर्श स्त्री क्या करती है? अपने हाथ की कमाई से एक दाग की बारी लगाती है। அவளுடைய கைகளின் செயல்களுக்கு தக்க பலனை அவளுக்கு அளியுங்கள். उसकी हाथ की क्रियाओं का फल उसे दीजिए। தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आपसे आज के दिन कहता है, நீங்கள் தூரம் போனவர்களாய் இருந்தால், भले तुम परमेश्वर से दूर हो गए हो, நீங்கள் கர்த்தரை மறந்தவர்களாய் இருந்தால், भले तुम परमेश्वर को भूल गए हो, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதவர்களாய் இருந்தால், भले तुम परमेश्वर को प्रथम स्थान नहीं देते हो, உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் அக்கறை செலுத்தினவர்களாய் இருந்தால், भले तुम संसार के कामों में व्यस्त हो, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். आज के दिन परमेश्वर आपको बुलाता है। கர்த்தர் உங்களோடு தனிப்பட்ட முறையில் பேச விரும்புகிறார். आपसे परमेश्वर अकेले में बात करना चाहता है। அவர் உங்களிடத்தில் பட்சமாய் பேச वो விரும்புகிறார். आपसे परमेश्वर मोहित करना चाहता தேவனுடைய है। பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு செவியை திறந்து கொடுப்பீர்களே, आप लोग यदि परमेश्वर की आवाज की और अपने कान खोल कर दोगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் நிலைமையை புரியும்படியாய் உங்களுக்கு விளக்கி தருவார். परमेश्वर आपकी जीवन को अच्छी तरह से समझा कर बताएगा। உங்கள் திராட்சை தோட்டத்தை உங்கள் கையில தருவார். आपकी दाग की बारियां आप ही के हाथ में உங்கள் देगा। கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க உதவி आप செய்வார். अपने हाथ की कमाई को अनुभव करने के लिए தேவனுடைய रखेगा। பிள்ளைகள், இதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், इसी के चिन्ह रूप में परमेश्वर ने कहा है, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை தருவேன். आकोर की आशा की तराई को तेरे लिए दूंगा। ஆகோரின் பள்ளத்தாக்கு आकोर की तराई, வேதத்தில் अनेक இடங்களுக்கு பெயர் அர்த்தமோடு இருக்கிறது. कई स्थान जो पवित्र शास्त्र में लिखा गया है उसका अर्थ है। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் வாசமாய் இருக்கிறார், निश्चय परमेश्वर इस स्थान में निवास है। இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லி इसे मैं नहीं जानता था, அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தார். और उस जगह का नाम बेतेल रखा। ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரியும் போது, हजीरा जब जंगल में भटक रही थी, தண்ணீர் தாகத்தினால் சாகக்கூடிய நிலைமை வந்த போது, पानी के प्यास के मारे जब वो मरने पर थी, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தூதன் ஆகாரை சந்தித்தார். परमेश्वर का दूत आकर हजीरा से मिला। ஆகார் சொன்னாள், हजीरा ने बोली, என்னை காண்கிற கர்த்தரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். मुझे देखने वाले परमेश्वर यहोवा को मैंने भी स्थान में
देखा। என்று சொல்லி அந்த இடத்துக்கு லாகாய்ரோய் என்று பெயர் வைத்தார். ऐसे कहकर उस स्थान का नाम लहारोई रखा। ஈசாக்கு ஒரு இடத்து துறவுக்கு பெயர் வைக்கிறார். ईसाक भी किसी तराई का नाम रखा। அவன் தோண்டின துறவுகளை எல்லாம் பெலிஸ்தர்கள் மூடி போட்டார்கள். उसने जो भी कुआं खोदा उसे फिलिस्तीयों ने आके ढक दिया। அவர்கள் வழக்காடி கொண்டிருக்கிறார்கள். वे लोग वाद विवाद कर रहे थे। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் 3 முறை தூத்து போட்டார்கள். 3 बार उन्होंने गड्ढे को बंद कर दिया। ஈசாக்கின் வேலைக்காரர்கள் தோண்டுகிற துறவுல எல்லாம் தண்ணீர் வருகிறது. ईसाक के कर्मचारी जो भी कुआं खोद रहे थे उसमें से पानी निकल रहा இப்பொழுது था। சத்துருக்கள் பார்க்கிறார்கள். अब शत्रुओं ने देखा இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். इसके संग परमेश्वर है। இவன் கையிடுகிற காரியத்தில எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ये जो भी काम करता है सब में आशीर्वाद होता है। சத்துருக்களாய் இருந்தவர்கள் சமாதானமாகும்படி வருகிறார்கள். जो भी शत्रु थे सब मेल मिलाप कर लिए। ஈசாக்கு சொல்லுகிறார், ईसा कहता है கர்த்தர் நமக்கு தந்த தேசத்திலே நமக்கு பழுகும்படி இடம் உண்டாக்கினார். परमेश्वर जिस देश में हमको रखा है उसी देश में बढ़ाया है। நமக்கு தந்த தேசத்திலே நம்மை பழுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். हमको जिस देश में रहने को दिया है उसी में परमेश्वर हमको बढ़ाया भी है। என்று சொல்லி அந்த துறவுக்கு ரெகோபோத் என்று பெயர் வைத்தார். इसलिए ईसाक ने उस जगह का नाम रहोबोत रखा। தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. हर एक जगह का नाम के पीछे एक अर्थ है। நிந்தையை புரட்டி போட்ட இடம் என்று சொல்லி கில்கால் என்று பெயர் வைக்கிறார்கள். और जहाँ पर उस पत्थर को पलटा दिया बोलकर कृदा रखते हैं। அதே போல उसी तरह இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுவது आकोर की तराई कहते समय தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம். सब कोई जानते हैं। இந்த யோசுவாவின் புத்தகத்திலே வாசிக்கும் போது यहोशू के पुस्तक में पढ़ते हैं ஆகான் என்கிற மனுஷன் அங்கே இருந்தார். आकान नामक एक व्यक्ति था। இந்த ஆகான் என்கிற மனுஷன் ये आकान नामक व्यक्ति கர்த்தருடைய வார்த்தையை மீறி परमेश्वर की बातों को उल्लंघन करके யுத்தத்துக்கு போன இடத்துல जहाँ पर युद्ध में गया वहाँ ஒரு पर பாபிலோனிய சால்வையை एक बबीलोनी चद्दर को ஒரு வெள்ளி பாலத்தையும் எடுத்து एक चांदी के कटोरे को लेकर அதை இச்சித்து எடுத்து उस पर अभिलाषा करके उठा लिया தன் வீட்டுக்குள்ளே கொண்டு புதைத்து வைத்தார். और उसे अपने घर के अंदर छुपा लिया। இஸ்ரவேலர்கள் போன யுத்தத்துல ஒரு பெரிய தோல்வி உண்டாயிற்று. अब इजराइल लोग जहाँ पर युद्ध के लिए कहा वहाँ पर बड़ा हार பெரிய हुआ। கலக்கம். बहुत बड़ा कलंकी முழு இஸ்ரவேலும் கலங்கி கொண்டிருக்கிறது. पूरी इजराइल डर रही है। அந்த கலக்கத்துக்கு காரணம் என்ன? इस डर का कारण क्या है? எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள். कितनी प्रयास किए। ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். परमेश्वर यहोशू से बात किया। எத்தனையோ முறை பேசினார். कितनी बार बात किया। தான் இச்சித்து கண்டு எடுத்து வீட்டுக்குள்ள புதைத்து வைத்த அந்த சாபத்தீடான பொருளை குறித்து இந்த ஆகான் வெளிப்படுத்தவே இல்லை. लालच करके जो उठा लिया हुआ उस वस्तुओं को अपने घर के अंदर छुपा कर रखा हुआ वस्तु के विषय वो आकान ने माना ही नहीं। இனி மறைக்க முடியாது. अब छुपा नहीं सकूंगा। இனி தப்பிக்க முடியாது. अब बच नहीं सकूंगा। இந்த நிர்பந்தமான நிலைமை வந்தபோது ऐसी बेहाल अवस्था जब हुई இந்த ஆகான் ஒத்துக்கொண்டான். तब आकान ने मान लिया நான் இன்னென்ன பிரகாரம் செய்தேன். मैंने ऐसे ऐसे सब किया है। கொள்ளையில் நேர்த்தியான பாபிலோன் சால்வையை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். मैं लूट में शिनार देश का एक सुंदर ओढ़ना ले लिया। ஒரு பொன்னு பாலத்தை நான் எடுத்துக்கொண்டேன். और 200 शेकल चांदी मैंने उठा लिया। வெள்ளியும் இருக்கிறது. और चांदी भी है। இதையெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள புதைத்து வைத்திருக்கிறேன். ये सब मैं अपने घर के अंदर खजाना बनकर बना कर रखा हूँ। யோசுவா சொன்னார், यहोशू ने कहा நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? तूने हमको क्यों दुखी किया। மூப்பர்கள் சொல்லுகிறார்கள், நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? तूने हमको क्यों कष्ट दिया। நீ எங்களை கலங்க பண்ணினாய். तूने हमको कष्ट की दिया। கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். परमेश्वर तुझे कष्ट देगा। நீ முழு இஸ்ரவேலையும் கலங்க பண்ணினாய். तू पूरे इस्राएलों को कष्ट दिया। கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். इसलिए यहोवा तुझे कष्ट देगा என்று சொல்லி அவன் மீது கல்லெறிந்து அவனை கொன்று போட்டார்கள். ऐसे कहकर उस पर पत्थरवाह किया और उसे मार डाला। அவன் மீது ஒரு பெரிய கற்குவியலை ஏற்படுத்தி வைத்தார்கள். और उसके ऊपर बड़ा जो पत्थर का झुंड लगा दिया। அந்த இடத்துக்கு தான் அவர் ஆகோர் பள்ளத்தாக்கு என்று பெயர் வைத்தார்கள். उसी स्थान का नाम आकोर तराई पड़ा। ஆகோர் பள்ளத்தாக்கு என்று சொன்னால் आकोर तराई कहते समय தேவனுடைய பிள்ளைகள் கலகத்தை மாற்றின ஒரு இடம். कष्ट को बदल देने वाली स्थान। கலகம் மாற்றப்பட்ட ஒரு இடம். जहाँ पर वाद विवाद बदल दिया हुआ स्थान। கலக்கம் மாற்றப்பட்ட ஒரு இடம். जहाँ पर दुख बदल दिया हुआ அல்லது स्थान। கலகத்துக்கும் கலக்கத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்த இடம். दुख कष्ट वाद विवाद का पूर्ण विराम लगाया हुआ
वस्तान வேதம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் पूरा पवित्र शास्त्र यदि पढ़ोगे எங்கெங்கெல்லாம் யார் மூலமா எப்படி கலக்கம் வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். कहाँ कहाँ पर किसके द्वारा कष्ट हुआ ये सब हम पढ़ते हैं। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கர்த்தருக்கு சித்தமான நாளிலே நாம் தியானிக்கலாம். परमेश्वर की इच्छा हो तो आने वाले दिनों में परमेश्वर के समय के अनुसार हम उसे ध्यान करेंगे। அப்ப கலக்கம் வந்தது, वहां पर कष्ट हुआ, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில கலக்கம் வந்திருக்கலாம். आपके भी जीवन में व्याकुलता हुई होगी। யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். कौन कौन सी परिस्थिति में आप कौन कौन से लोग व्याकुल है इसे परमेश्वर देखता है। அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காண்பித்து இச்சையினால் சாபத்தீடான பொருளை எடுத்துக்கொண்டதினால் கலக்கம் உண்டாயிற்று. वहां पर परमेश्वर की बातों का उल्लंघन करने के कारण, लालच करके जो परमेश्वर ने नहीं उठाने को कहा उस वस्तु को उठा लेने के कारण वहां पर व्याकुलता हुई। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து சாபத்தீடான பொருளை உங்கள் வீட்டுக்குள்ளே வைப்பீர்களானால் உங்கள் வீட்டுக்குள்ளே கலக்கம் உண்டாகும். यदि आप परमेश्वर की बातों को उल्लंघन करके जो परमेश्वर घृणा करता है उन बातों को यदि अपने घर के अंदर रखोगे तो वहां पर व्याकुलता होगी। ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் கலக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். लेकिन परमेश्वर कहता है कि तुम्हारी व्याकुल को मैं पूर्ण विराम लगा दूंगा। உங்களுக்கு உங்கள் திராட்சை தோட்டத்தை தருவேன். मैं आपको अपनी धान की बारियां दूंगा। உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். आपकी हाथ की कमाई तुम खाओगे। இதற்கு நம்பிக்கை உண்டு பண்ணும்படியாகத்தான் இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை உங்களுக்கு தருவேன். इसी की आशा आखोर की तराई को आशा का द्वार बना दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியம் எதுவோ கர்த்தர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். आप जिस बातों से व्याकुल है उन बातों को परमेश्वर पूरी तरह से पूर्ण विराम लगा देगा। கோலியாத்தை பார்க்கும்போது முழு இஸ்ரவேலும் கலங்கி கொண்டிருக்கிறது. गोलियत को देखते समय पूरे इजराइल लोग कष्ट दे। மாம்ச பல शारीरिक बल, மாம்ச பலன் எதிர்த்து வந்து நிற்கிறது. शारीरिक बल सामने आकर खड़ा है। மாம்ச பலன் அது முழு இஸ்ரவேலை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. शारीरिक बल पूरे इजराइल लोग को डरा रहा है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது உங்களை கலங்க பண்ணுகிறது? आपके जीवन में कौन सी बातें आपको डरा रहा है? யோபு வாழ்க்கையில சொல்லுகிறார். अय्यूब के जीवन में कहता है, யோபுவின் சிநேகிதர் யோபை பார்த்து சொல்லுகிறார்கள், अय्यूब के मित्र अय्यूब से कहते हैं, துன்பம் உம்மை தொட்டதினால் நீ கலங்குகிறீர். दुख तुझे स्पर्श करने के कारण तुम व्याकुल हो। துன்பம் உம்மை தொட்டதினால் நீ கலங்குகிறீர். दुख तुझे स्पर्श करने के कारण तुम व्याकुल हो। தேவனுடைய பிள்ளைகள் துன்பம் ஒருவேளை உங்களை தொட்டதினால் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். क्या भले ही दुख आपको घेर लेने के कारण आप व्याकुल हैं। மாத்திரமல்ல நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, சொப்பனம் கண்டு சொப்பனத்தினால் கலங்கி கொண்டிருந்தான் நேபுகாத்நேச்சர். नबूकदनेस्सर जो था सपनों को देखने के कारण, सपने के कारण व्याकुल था। இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில கெட்ட சொப்பனங்களை கண்டு கலங்கி आज கொண்டிருக்கிறார்கள். कई लोग अपने जीवन में बुरे बुरे सपने देखने के कारण व्याकुल हैं। படுத்து தூங்கலாம்னு சொன்னா கெட்ட கெட்ட சொப்பனமாய் வருது. जब सोने को जाते हैं तो बुरी बुरी सपना आती है। பாதி தூக்கம் கூட வர மாட்டேங்குது. आधा नींद तक पूरा नहीं होता है। இத நினைச்சு நினைச்சு கலக்கம். इसे सोच सोच कर व्याकुल। தேவனுடைய பிள்ளைகள் கலக்கத்துக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ऐसी व्याकुलता को परमेश्वर पूर्ण विराम लगाता है। தானியேல் சொல்லுகிறார், दाऊद कहता है, என் தலையில் உண்டான தரிசனத்தினால் நான் கலங்கி கொண்டிருக்கிறேன். मेरे सिर पर रखा हुआ दर्शन के कारण मैं व्याकुल हूँ। ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான கலக்கங்கள். हर एक के जीवन में अलग अलग तरीके की व्याकुलता। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற கலக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். आज के दिन परमेश्वर आपके जीवन में जो व्याकुलता है उसे पूरी तरह से हटा देगा। கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு கலக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். आपके जीवन में हुई हुई जो व्याकुलता उसे परमेश्वर पूरी तरह से दूर कर देगा। இதுதான் உங்களுக்கு அடையாளம். यही आपका चिन्ह है। இதுதான் உங்களுக்கு அடையாளம். यही आपका चिन्ह है। எதற்கு அடையாளம்? किसका चिन्ह है? உங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். आप अपनी हाथ की कमाई को अनुभव करोगे। உங்கள் திராட்சை தோட்டத்தை கர்த்தர் உங்கள் கையில தருவார். आपकी दाख की भारियां आप ही के हाथ में देगा। உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். आपकी प्रयास का फल तुम खाओगे। இதற்கு நம்பிக்கையாகத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற கலக்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். इसी की आशा के द्वार बनाकर परमेश्वर आपके जीवन में हुई व्याकुल को दूर करेगा। அப்படி செய்யும் போது वैसा करते समय நீங்கள் பாடுவீர்கள், तुम गीत गाओगे। எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்ல பாடினது போல பாடுவாள் என்று சொல்கிறார். मिस्र देश में से निकला हुआ समय आपने जैसी बातें कही थी वही बातें तुम करोगे। தேவனுடைய பிள்ளைகள் தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். परमेश्वर ने मेरी भलाई की इसलिए मैं उसकी गीत गाऊंगा। கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். यहोवा ने मेरी भलाई की इसलिए मैं उसका भजन गाऊंगा। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். परमेश्वर आज के दिन आपको बुलाता है। நீங்கள் கர்த்தரோடு தனித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि आप उसके साथ अकेले रहे। நீங்கள் கர்த்தரோடு தனித்திருப்பீர்களானால் यदि आप परमेश्वर के साथ अकेले निवास करें, கர்த்தர்
கர்த்தர் உங்களோட பட்சமாய் பேசி உங்கள் வாழ்க்கையை புரிய வைப்பார். परमेश्वर आपसे अच्छी तरह से बातें करेगा, समझाएगा और शांति की बातें कहेगा। நீங்கள் என்ன நிலைமையில கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறீர்கள், எப்படி தூரம் போய் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பட்சமாய் புரிய வைப்பார். आप किस परिस्थिति से परमेश्वर से दूर हो गए हो, कैसे परमेश्वर से हट गए हो, ये सब आपको समझाएगा। உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். आपकी हाथ की कमाई को आप खुद अनुभव करने के लिए परमेश्वर कार्य करेगा। இந்த காரியத்துல உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அடையாளமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை எல்லாம் மாற்றுவார். ये सारी बातों को आपके जीवन में पूरा करने के चिन्ह रूप में आपके जीवन की सारी व्याकुलता को दूर करेगा। என்னென்ன பலவிதமான காரியங்களால் உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு இருக்கலாம். कई प्रकार की बातों के कारण आपका मन में भले ही व्याकुल हो, அந்த கலக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். सारी व्याकुलता को परमेश्वर दूर कर देगा। விவரிக்க நேரம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். समय नहीं है उसे समझाने के लिए। அப்படி கர்த்தர் கிரியை செய்யும் போது वैसा परमेश्वर जब क्रिया करेगा, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாள்ல பாடினது போல பாடுவாய். इस्राएल लोग जब मिस्र देश से निकले थे उस दिन जैसे गीत गाए थे वैसे ही आप भी गीत அந்த गाओगे। யாத்ராமத்தின் புத்தகம் 15வது அதிகாரத்துல வாசிக்கும் போது निर्गमन की पुस्तक 15वां अध्याय में हम पढ़ते हैं, அங்க பாடுகிறார்கள். वहां पर गीत गाते हैं। அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த போது जब मिस्र देश से बाहर निकले அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகிறார்கள். तब इस्राएल लोगों ने गीत गाया। அத ஆண்டவர் சொல்லுகிறார், उसे परमेश्वर कहता है, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாள்ல பாடினது போல பாடுவாய். जैसे वो मिस्र देश से बाहर निकली थी उस दिन जैसा गीत गाया वैसे वो गीत गाएगी। அந்த 15வது அதிகாரம் 1 முதல் 19 வசனத்தை நீங்கள் வாசினால் यदि आप निर्गमन की पुस्तक की 15वां अध्याय 1 वचन से 19 वचन तक पढ़ोगे, அவர்கள் கர்த்தரை பாடுகிறார்கள். वे लोग यहोवा को गीत गाते हैं, கர்த்தருடைய அதிசய கிரியைகளை நினைத்து பாடுகிறார்கள். परमेश्वर के अद्भुत क्रियाओं को स्मरण करके गीत गाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நாமும் அப்படி பாட வைப்பார். हमें भी वैसे ही गीत गाने को रखेगा। இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். परमेश्वर अब आज के दिन आपके जीवन में अद्भुत काम करेगा। தேவனுடைய பிள்ளைகள் உங்களையும் கர்த்தர் பாட வைப்பார். आपको भी परमेश्वर गीत गाने को रखेगा। எல்லாரும் முழங்கால் படிடுவோம். हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे। நான் அவளை நயங்காட்டி வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்தேன். मैं उसे मोहित करके जंगल में ले जाऊंगा அவளோடு பட்சமாய் பேசி और उसे शांति की बातें कहूंगा। அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை கொடுத்து उसे उसकी दाख की बारियां दूंगा। அவள் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். आकोर की तराई की आशा का द्वार बना दूंगा। அப்பொழுது அவள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாளிலே பாடினது போல பாடுவாய். तब वो मिस्र देश में निकली हुई दिनों के समान वो गीतें गाएगी। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை அழைக்கிறார். परमेश्वर आपको बुलाता है, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். परमेश्वर आपको बुला रहा है, ஆண்டவர் உன்னை நயங்காட்டி அழைக்கிறார். परमेश्वर आपको मोहित करके बुलाता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உன்மேல் நயங்காட்டி அழைக்கிறார். परमेश्वर तुझे मोहित करके ले जाता है। அவருடைய அழைப்பை நீங்கள் அற்பமாய் நினைக்காதீர்கள். उसके बुलावा को तुच्छ नहीं समझना। பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்துல பேசுகிறார். पवित्र आत्मा जी आपसे बातें करता है। தேவனுடைய பிள்ளை எதற்காக அழைக்கிறார்? किस लिए बातें करता है? எங்கே அழைக்கிறார்? कहाँ बातें कर रहा है? வனாந்தரத்துக்கு அழைக்கிறார். जंगल में बुला रहा நீ है। தேவனோடு தனித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். परमेश्वर के साथ अकेला निवास कराने के நீ लिए बुला रहा கர்த்தரோடு है। தனித்திருப்பாயானால் यदि तुम अकेले के परमेश्वर के चरण में अकेले बैठे நீ रहोगे, தனித்திருக்கிற வேளையில கர்த்தர் உன்னோடு பட்சமாய் பேசுவார். जब तुम अकेले बैठोगे तो परमेश्वर तुमसे शांति की உன் बात ஆவிக்குரிய कहेगा। நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பட்சமாய் உனக்கு புரிய வைப்பார். तेरा आत्मिक जीवन किस प्रकार है उसे तुझे समझाएगा। உன் சரீர பிரகாரமான வாழ்க்கையில நீ கர்த்தரை விட்டு எவ்வளவாய் தூரமாய் போய் கர்த்தரை மறந்திருக்கிறாய் என்பதை உனக்கு புரிய வைப்பார். तुम शारीरिक रीति से परमेश्वर से कितने दूर हो गए हो इसे तुमको बातें करके तुमसे समझाएगा। கர்த்தருடைய வார்த்தை உனக்கு புரியும் போது परमेश्वर का वचन जब तुमको समझ में आएगा, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. तब तुम परमेश्वर की वचन के लिए अपने आप को समर्पण करो। உங்கள் திராட்சை தோட்டத்தை உங்கள் கையில தருவார். तुम्हारी दाख की बारियां तुमको देगा। இதுவரைக்கும் அநேகர் சொல்லுகிறார்கள், अब तक कई लोग कहते हैं நன்றாக சம்பாதிக்கிறேன், मैं तो अच्छा कमाता हूँ, ஆனால் சம்பாத்தியம் கையில நிற்பதில்லை. लेकिन कोई कमाई मेरे हाथ में रुकता नहीं है। சம்பாதித்து கொண்டு வருகிறேன், मैं कमा के ले आता हूँ, மாத கடைசியிலே கடன் வாங்கக்கூடிய நிலைமை உருவாகிறது. लेकिन महीने के आखिरी में मुझे उधारी लेना पड़ता என் है। வாழ்க்கையில் ஒரு விருத்தி இல்லை. मेरे जीवन में कोई बढ़ोतरी नहीं என் है। வாழ்க்கையில் ஒரு விருத்தி இல்லை. मेरे जीवन में बढ़ोतरी नहीं है। ஒரு முன்னேற்றம் இல்லை. कोई एक प्रगति नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், परमेश्वर आज के दिन आपसे कहता है, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். तू अपने हाथ की कमाई को खाएगा। உன் கையின் சம்பாத்தியத்தினால் ஒரு திராட்சை தோட்டத்தை நீ நாட்டுவாய். तेरे हाथ के प्रयास से तू एक दाख की
की बारी लगाएगा। கர்த்தர் இன்னைக்கு உனக்கு நயங்காட்டி அழைக்கிறார். परमेश्वर तुझे मोहित करके बुलाता है। வருஷத்தின் கடைசி நாட்களிலே इस साल के आखिरी महीने தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருடைய சமூகத்தில் வேதமும் கையுமாய் நீ தனித்திரு. परमेश्वर यहोवा के चरण में पवित्र शास्त्र के साथ प्रार्थना के साथ வேதமும் கையுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நீ தனித்திரு. पवित्र शास्त्र को लिए प्रार्थना करते हुए परमेश्वर के चरण में बैठे रहे। கர்த்தர் உன்னோடு பட்சமாய் பேசுவார். तब परमेश्वर तुझे समझाएगा। கர்த்தர் உன்னோடு பட்சமாய் பேசுவார். परमेश्वर तुझसे शांति की बातें कहेगा। ஊழியர்கள் பேசினால் உன் இருதயம் கடினப்படுகிறது. जब सेवक लोग आपसे बातें करता है तो तेरा मन कठिन होता है। ஊழியர்கள் பேசினால் உன் இருதயம் கோபப்படுகிறது. सेवक लोग के कहने से तेरा मन में क्रोध उठता है। ஆனால் நீ திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். फिर भी परमेश्वर क्या चाहता है कि तू फिर ले। உன் ஆத்துமா நஷ்டப்பட்டு போக கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि तेरा प्राण नष्ट न हो जाए। அதுபடினால மனுஷனுடைய வார்த்தை உன் இருதயத்தை கடினப்படுத்துகிறது. इसलिए मनुष्य की बातें तेरे मन को कठिन कर रहा है। ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். लेकिन परमेश्वर चाहता है कि तू आशीर्वाद को पाले। மனுஷனுடைய வார்த்தை நீ கேட்க மாட்டேங்கிறாய். मनुष्य की बातों को सुन नहीं। தேவனுடைய வார்த்தை பிரசங்கத்தை கேட்க மாட்டேங்கிறாய். परमेश्वर की बातों को भी सुन रहे हो। ஊழியனுடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணுகிறாய். सेवा की बातों को तुम तुच्छ समझते हो। கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். परमेश्वर तुझसे प्रेम करता கர்த்தர் உன்னை है। நேசிக்கிறார். परमेश्वर तुझसे प्रेम करता கர்த்தர் है। உன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். परमेश्वर तुझ पर दया रखा है। கர்த்தர் உன்னை நயங்காட்டி இழுக்கிறார். परमेश्वर तुझे मोहित करके ले जाता தேவனுடைய பிள்ளை है। கர்த்தருடைய இரக்கத்தின் நாளை நீ அசட்டை परमेश्वर की பண்ணாதீர்கள். दया भरे दिनों को तुच्छ नहीं समझे। கர்த்தருடைய கோபம் உக்கிரத்தின் கோபம் உங்களை விட்டு மாறுகிறது. परमेश्वर का क्रोध तुझसे दूर हो रहा है। யோசுவாவின் காலத்தில் இந்த ஆகான் கொலை செய்யப்பட்ட போது यहोशू के दिल में जब आकान को मार डाले, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, இப்படியே கர்த்தர் தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे ही परमेश्वर ने उस पर रखा हुआ क्रोध को ठंडा किया। தேவனுடைய பிள்ளை உன் மீது கர்த்தருடைய உக்கிர கோபம் மூளாதிருப்பதாக. तुझ पर परमेश्वर का क्रोध न भड़के। கர்த்தருடைய உக்கிர கோபம் மூளுவதற்கு முன்பதாக यहोवा का क्रोध तुझ पर भड़कने से पहले கர்த்தர் உன்னை நயங்காட்டி இழுக்கும் போதே வந்துவிடு. परमेश्वर जब तुझे बुलाता है तभी आ जा। வேதத்தை உன் கையில ஏந்தி तुम अपने पवित्र शास्त्र को उठा ले। தேவ சமூகத்திலே வேதமும் ஜெபமாய் முழங்கால் படியிடு. परमेश्वर के सम्मुख में घुटना टेक कर पड़े रहे। கர்த்தர் உன்னோடு பட்சமாய் பேசுவார். परमेश्वर यहोवा तुझसे बातें करेगा। கர்த்தர் உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைப்பார். परमेश्वर तेरे जीवन को समझाएगा। எந்த நிலைமையில இருக்கிறது என்பது புரிய வைப்பார். किस परिस्थिति में बैठे हो इसे समझाएगा। நீ ஏன் கடன் வாங்குற? तुम क्यों उधारी लेते हो? நீ ஏன் மற்றவர்களை கையேந்தன? तुम क्यों दूसरों के सामने हाथ फैलाना தேவனுடைய है? பிள்ளை கர்த்தர் வேதனைப்படுகிறார். परमेश्वर यहोवा का मन दुखी है। நாம் பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். हम बच्चे को जन्माते हैं। நம்ம பிள்ளைகள் வேற ஒரு இடத்துல போய் கையேந்தி கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தால் यदि हमारा बच्चा किसी और के दरवाजे में हाथ फैलाकर खड़े பெற்றோருடைய रहे இருதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. तो पालक का मन कितने दुख होता है। அது சின்ன பிள்ளை தெரியாமல் போய் செய்கிறது. भले वो छोटा बच्चा हो अनजान में करता है। அடுத்த வீட்டுல போய் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது या वहां जाकर यदि खाते फिरते रहेगा, அல்லது அடுத்த வீட்டுல சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது நம்ம பிள்ளை அங்க போய் நின்று கொண்டு இருக்கும்போது दूसरों के घर में जब खाना खाते उस समय हमारा बच्चा जाकर यदि वहां खड़ा रहेगा பெற்றோருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. तो परमेश्वर का मन दुखी होता சில है। பெற்றோர்கள் பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடி கொடுக்கிறார்கள். कोई पालक अपने बच्चे को घर ले आकर मार देते தேவனுடைய हैं। பிள்ளை நாமோட பிள்ளைகள். हम भी उसके बच्चे हैं। இயேசு நமக்கு தகப்பன். यीशु हमारा पिता है। இயேசு நம்மை பார்க்கிறார். यीशु हमें देखता है। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதம். परमेश्वर हमारा सहायक देने वाला पावर அவருக்கு है। நேராக உன் கரங்களை ஏறடி. उसकी ओर अपने हाथों को उठाइए। உன் வாழ்க்கையில வரக்கூடிய சிறியதோ பெரியதோ ते कोई भी भलाई हो, छोटा हो या बड़ा, எந்த தேவையா இருந்தாலும் कोई भी जरूरत हो, ஒத்தாசை வரக்கூடிய பர்வதமாகிய கிறிஸ்துவுக்கு நேராக உன் கரங்களை ஏறடி. केवल सहायता देने वाले परमेश्वर की ओर अपने आंखों को उठा। வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். आकाश और पृथ्वी को रचाया हुआ परमेश्वर तुझे आकाश से देगा। இன்றைக்கு உன் வாழ்க்கையில இருக்க எல்லா கலக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். आज के दिन तेरी सारी व्याकुलता को दूर कर தேவனுடைய பிள்ளை இந்த देगा। மாதத்தின் இறுதி நாள்ல நீ பாட வைப்பார். इस महीने के आखिरी में तुम गीत गाओगे। இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பாடினாரோ அப்படி உன்னை பாட வைப்பார். जैसे इस्राएल लोगों ने गीत गाया वैसे तुझे गीत गाने को रखेगा। Lord, எல்லார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். mighty Lord. செலவரவ ரிபவரவ செலவரவ Hallelujah. 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 எல்லார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். எல்லார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். Hallelujah. 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 Hallelujah.
ஆவியானவரே, உமக்கு நன்றி ஐயா. ஹalleluya, ஹalleluya. ஓ, என் ஆண்டவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. धन्यवाद கர்த்தருடைய வாழ்க்கையில கலக்கங்களை மாற்றி परमेश्वर हमारी सारी व्याकुलता को दूर करके நம்முடைய வாழ்க்கையில கலகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து हमारे जीवन के सारे वाद विवाद को दूर करके உங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் அனுபவிக்கும் போது तुम्हारे हाथ की कमाई को तुम अनुभव करते தேவனுடைய समय பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவீர்கள். परमेश्वर के नाम को गीत गाकर महिमा करोगे. நம்ம எல்லாரும் பாடுவோம். हम सब गीत गाएंगे. மாத இறுதியில தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாட வைப்பார். इस महीने के आखिरी में परमेश्वर तुमको गीत गाने को रखेगा. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்து உமக்கு நன்றியா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்து உமக்கு நன்றியா. கவலை மாற்றி கரத்தால் அமைத்தி உமக்கு நன்றியா. கவலை மாற்றி கரத்தால் அமைத்தி உமக்கு நன்றியா. என்னை நடத்தி ஏசினாதா உமக்கு நன்றியா. எல்லாரும் பாடுவோம், எல்லாரும் பாடுவோம். இந்த இடத்துல தேவ சமூகத்திலே நான் பாடுகிறது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் வீடுகளில் பாட கத்த உதவி செய்வார். நடத்தி ஏசினாதா உமக்கு நன்றியா. எனக்கு வாழி எந்த நேசா உமக்கு நன்றியா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்து உமக்கு நன்றியா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்து உமக்கு நன்றியா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றியா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றியா. என்னை நடத்தி எல்லாரும் வாய் திறந்து சொல்லு. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பாட வைப்பார். கர்த்தர் உங்களை பாட வைப்பார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. உமக்கு நன்றியா. என்னை நடத்தி ஏசினாதா உமக்கு நன்றியா. எனக்கு வாழி எந்த நேசா உமக்கு நன்றியா. ஹalleluya. கர்த்தர் உங்களை பாட வைப்பார். परमेश्वर आपको गीत गाने रखेगा. நீங்கள் பாடுவீர்கள். आप लोग गीत गाओगे. கர்த்தர் எனக்கு துயரத்தை நீக்கி ஆறுதல் தந்தார். परमेश्वर आपकी व्याकुलता को दूर करके आनंद देगा. என் வாழ்க்கையில் இருக்கிற புலம்பலை மாற்றி கர்த்தர் எனக்கு ஆனந்தம் தந்தார். मेरे जीवन की व्याकुलता को दूर करके परमेश्वर ने मुझे आनंद किया. என் வாழ்க்கையில் இந்த கலக்கத்தை எல்லாம் நீக்கி என் கண்ணீரை எல்லாம் துடைத்தார். मेरे जीवन के सारे दुख को दूर करके परमेश्वर ने मेरे आंसू को पोंछ दिया. என் கவலைகள் எல்லாம் மாற்றி கர்த்தர் தம்முடைய கரத்தால் என்னை அணைத்தார். मेरे सारे व्याकुलता को दूर करके परमेश्वर ने मुझे अपने हाथों से गले लग लिया. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று கர்த்தர் உங்களை பாட வைப்பார். हे परमेश्वर आपको धन्यवाद बोलकर आपको गीत गाने को எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ताली बजाकर glory परमेश्वर को glory धन्यवाद करेंगे. glory glory हालेलुया. आमेन हालेलुया. हालेलुया हालेलुया हालेलुया. ஓய் செலவரவ ரிபலரவ செலவரவலவரவலவ. ஓய் கம்பலரவ செலவரவ தூலவரவலவ. ரி பப பப கம ஷப கந்தரி தெக்கந்தர பதுக்கர பௌரி கந்தர பந்தி. ஓ மக தேதஷல ரிபலரவ செலவரவலவரவலவ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடும்போது परमेश्वर के नाम की महिमा के लिए गीत गाते தேவனுடைய समय பிள்ளைகள் காணிக்கை செலுத்துங்க. परमेश्वर के लोग दान दीजिए.
நல்ல நாளிலும் இந்த மாதத்துக்காக கத்தத்தம்ப வாக்குத்தந்த வசனம் इस महीने के लिए परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन, தேவனுடைய பிள்ளைகள் நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் கத்தரை அறிகிறார். परमेश्वर हम किसी भी परिस्थिति में रहे, परमेश्वर उसे जानता है. அவரோடு கூட நாம் தனித்திருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். उसके साथ हम अकेला निवास करें, उसी को परमेश्वर चाहता है. அப்படினால அவருடைய இரக்கத்தினால நமக்கு நயங்காட்டி அழைக்கிறார். इसलिए अपनी दया के कारण हमें मोहित करके ले जाता है. அவருடைய இரக்கத்தை நம்ம அற்பமா நினைக்க கூடாது. उसकी दया को हम तुच्छ न समझे, அசட்டை பண்ண கூடாது. उसे न टुकराए, அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து उसकी बुलावा को माने, அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது उसके सम्मुख में बाट जोते समय நம்மை நமக்கு புரிய வைப்பார். हमें परमेश्वर हमको समझाएगा, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை புரிய வைப்பார். हमारी परिस्थिति किस प्रकार है इसे समझाएगा. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது आप परमेश्वर की बातों को मानते समय கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपकी हाथ की कमाई को आशीष करेगा. அந்நியருடைய பிரயாசத்தை நீங்கள் அனுபவிப்பது இல்லை. आप किसी पराये कमाई पर नहीं जियोगे, உங்கள் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். आपकी कमाई से तुम तृप्त होंगे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. அதற்கு அடையாளமாக उसी के चिन्ह रूप में உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கலக்கங்களுக்கும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைப்பார். आपके जीवन की सारी व्याकुलता को परमेश्वर पूरी तरह से मिटा देगा. கர்த்தர் அற்புதத்தை செய்யும் போது परमेश्वर अद्भुत काम करते समय தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை பாடி आप மகிமைப்படுத்துவீர்கள். लोग गीत गाकर परमेश्वर को महिमा கர்த்தர் करोगे. இந்த வார்த்தைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் इस वचन को परमेश्वर हर एक के जीवन में அப்படியே நிறைவேற்றும்படியாக ऐसा ही पूरा करने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद. பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம். पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद நல்ல धन्यवाद. ஆண்டவரை மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हमको धन्यवाद करते கர்த்தர் हैं. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद. சமூகத்திலே கூடி வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को आशीष कीजिए. ஒருவராயிலும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. कोई भी बिगड़ जाना आपको प्रिय नहीं प्रभु. ஒருவராயிலும் உம்மை தூரமாய் பின்பற்றுவது உமக்கு சித்தம் அல்ல. कोई भी आपसे दूर हो जाना आपको प्रिय नहीं प्रभु. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நயங்காட்டி அழைக்கிறீர். आप हर एक बच्चों को मोहित करके ले जाना है. பிள்ளைகள் உம்முடைய அழைப்புக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது आपकी बुलावा को सुनकर जब आपके बच्चे उसे मान लेंगे, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். आपका आशीर्वाद आपके बच्चों पर होने दो. தங்கள் சொந்த கையின் பிரயாசத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். अपनी हाथ की कमाई को वो खाने दो. அந்நிய பிரயாசம் அல்ல, कोई पराई व्यक्ति की प्रयास नहीं. அவர்களுடைய சொந்த கைகளின் சம்பாத்தியத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். अपनी हाथ की कमाई को वो अनुभव करें. அவர்களுடைய பாடகத்தை நன்மை செய்வீராக. आपकी गीत गाने के लिए सहायता कीजिए. காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காக திருப்பி दान दिए हुए हर एक के हाथ की कमाई को परमेश्वर आप कई गुना अधिक पलटा कर दीजिए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपके अच्छे नाम को महिमा कीजिए. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी की अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे. ஆமென்.